Hi buddies, welcome to We's Learning Path. இன்னைக்கு நம்ம idioms பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா animals ஓட நேம் வச்சு வர்ற idioms தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய காலத்து பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அதனுடைய அருமை வந்து தெரியாது. ஸோ அந்த இடத்துல பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இதோட அருமைலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த இடியமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில இடியம்ஸ் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இடியம், டேக் த புல் பை த ஹார்ன்ஸ். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமை எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சில பேருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பயப்படாமல் நீ அதை வந்து எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்கள் இந்த இடியம் டேக் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற செகண்ட் இடியம், லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக். அதாவது ஒரு சீக்ரெட்டை வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த சீக்ரெட்டை வந்து அவங்க உளறிடுவாங்க. தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா உளறுவாயி ஓட்டவாயி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக். அதாவது சீக்ரெட்டை வந்து சொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து உளறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த இடியமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், லெட் த கேட் அவுட் ஆஃப் தி பேக். ஓகே, தேர்ட் ஒன், crocodile tears. தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீலி கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க செஞ்ச தப்பை வந்து அவங்க உணராமல் சும்மா கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம டோன்ட் ஷெட் crocodile tears அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a dark horse. a dark horse அப்படிங்கிறது ஒரு பர்சன் அவங்களோட எபிலிட்டியை எதுவுமே வெளிக்கொண்டு வராமல் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸை நம்ம வந்து a dark horse அப்படின்னு சொல்லலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் அ டார்க் ஹார்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நாய்ப்படாத பாடுபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் லீடிங் அ டாக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் ஸ்மெல் அ ரேட். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஐ ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இடியம், த லயன்ஸ் ஷேர். லயன்ஸ் ஷேர் அப்படின்னா நம்ம அதை எப்போ சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே. அந்த இடத்துல ஏதோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு லார்ஜஸ்ட் பார்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரும். அந்த இடத்துல he got a lion's share அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த idioms எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and keep learning.